வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணி செய்கிறதுக்கு காய், பருப்பு, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த புளித்தண்ணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் பல்லாரி 1, 8லேருந்து 10 பச்சை மிளகாய். இன்றைக்கி பச்சை மிளகாய் சிறுசாக இருக்கிறதுனால இவ்வளோ எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடியும் காயம், கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரியை இந்த அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகுளுந்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகுளுந்தம் பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாகி நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கினா போதும். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ இதோட காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணியை 2 விதமாக செய்வாங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சும் செய்வாங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் வெங்காயமும் சேர்த்து செய்வாங்க. புளியில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளித்தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு கூட காய் எதுவும் தேவையில்லை. வெறும் அப்பளம் மட்டும் இருந்தாலே இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.